நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மாடுங்கோ இப்படி செம்பரியா எடுக்குதுங்கோ மாடுகள்லாம் மிரண்டுக்குங்கோ ஆம்பளை கிட்ட வந்தா அதுவும் மிரண்டுக்குங்கோ புகை போடுமுங்கோ களவளவா போட்டா போய் இன்னொரு அடி வெட்டிட்டு வந்து சாணியெல்லாம் வச்சு ஒரு அடி வெட்டிட்டு வந்து போட்டுட்டு அப்புறம் ஆரோக்கியம் போகும் அவ்வளோதான் இல்லைங்களா? அப்புறம் போய் பச்சை வெட்டிட்டு வந்து அறுத்து போடவும். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளக்கிணறு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. அம்மாங்க வந்து மாடு செம்பரி ஆடு வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் இருக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா. உங்கள் பேருங்கம்மா? லட்சுமி. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. நான் 2 மாடுங்கோ, அப்புறம் 5 இப்படி செம்பரி ஆடு மேய்ச்சிட்டுங்கோ. இந்த மாட்டை பார்த்துட்டுங்கோ பேர் நிற்கிறானுங்கோ. அவனை பள்ளிக்கூடம் லீவ் ஆச்சுங்கோ. அவனை பார்த்துட்டு பள்ளிக்கூடம் 2-3 நாளைக்கு லீவ் அப்புறம் போயிடுவானுங்க. அவன் தாட்டி விட்டு இதை பார்த்துட்டு விட்டுருக்கோம். அம்மாங்க 2 மாடு வச்சிருக்கிறீங்க, ஆடுகளும் வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ இருந்து வளர்த்துட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் எப்பவுமே பால் வேணும் இல்லைங்க, அதுக்கு வேண்டி 1-2 வச்சுக்கிறதா. உங்கள் தேவைக்காக தான். வெளியெல்லாம் நீங்கள் பால் ஊற்றுறது இல்லைங்களா? வச்சா இருந்தால் ஊற்றுவோங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டு செலவுக்கு அளவா வச்சுக்குவீங்க. அப்படின்னா நீங்கள் 2 மாடுமே கறவை மாடாக இருக்குங்களா, இல்லை ஒரு மாடு தான் கறவை மாடுங்களா? 2மே கரை வாங்கிட்டு வந்தோங்கோ. பால் வத்திடுச்சு. இப்போ செனை பிடிச்சதுனா வத்திடுச்சு. இன்னும் 2 மாதம் போய் விற்று போட்டு தான் அதில் வாங்கும் கரை வாங்கும். இப்போ பால் சுத்தமாக இல்லைங்க. பால் சுத்தமாக இல்லைங்களா? கடையில் வாங்கினாத்தான் பால். எப்படி நீங்கள் வளர்க்குறீங்கம்மா மாடுகளை? மாடுக்கு மேவு புண்ணாக்கு விடுங்கோ, முட்டு வலி போடணும். நிறைய இதில் போட வேண்டியது இருக்குது. ஆமாங்க, மேவு, மசாலா தட்டு, மக்காச்சோள தட்டு, அப்புறம் இப்போ காடு தட்டுக்குது, அடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மாட்டுக்கு 3 நேரம் தண்ணி வைக்கணுங்க, மேவு போட்டால் தான் இருக்கணுங்க. 3 நேரம் தண்ணி வைக்கணுங்க, அவ்வளவுதானுங்க. என்ன தட்டு வச்சுருக்கீங்கம்மா? தட்டுங்க. என்ன தட்டுங்கம்மா இது? காட்டுக்குள்ள போட்டது மக்காச்சோள தட்டு. மக்காச்சோள தட்டு தான் இது இல்லைங்களா? ஓகே. உள்ள அந்த ஆடுகளையும் பார்க்கலாங்களா? ஆடுகள்லாம் மிரண்டுக்குங்கோ. மாடு கட்டி வைக்கிறவங்க தான் இப்படி அவுத்து கட்டுனுங்கோ, அதுவும் மிரண்டுக்குங்கோ. ஆம்பளை கிட்ட வந்தா மிரண்டு. இந்த சாலையெல்லாம் எப்படி போட்டிங்கம்மா? சாலையில் ஏதோ விட்டு ஓட்டு எடுத்து போடுறதானுங்க. மழை வந்தா அது வேணுமே. மழை வந்தா அப்புறம் நனைஞ்சு போய் சளி பிடிச்சிக்குங்கோ. மாட்டுக்கு சளி பிடிச்சிக்குங்களா? சளி பிடிச்சிக்கும், நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும். அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு ஊசி போடணுங்க. அதுக்கு 1500 செலவு பண்ணணுங்க. ஓ, நம்ம மனுஷங்க மாதிரி தான். மனுஷன் மாதிரியாதான். பனிக்கெல்லாம் சளி பிடிச்சிக்கணுங்க. சளிக்கு நீங்கள் என்னதான் அதுக்கு மருத்துவம் என்ன பண்ணுவீங்க? நாட்டு மருத்துவம்? டாக்டர் தான் கூப்பிட்டு ஊசி போடுவீங்க. டாக்டர் தான் கூப்பிட்டு ஊசி போடுவீங்க. நீங்களே எதுவும் பண்ண மாட்டீங்க? நாங்கள் என்ன புகை போடுவோங்க, வேப்பந்தழை பிடுங்கி, அப்புறம் வேப்பந்தழை நொச்சித்தழை எல்லாம் முடிஞ்சு புகை போடுவோங்க. அதுக்கு எப்படின்னா ஊசி தான் டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க. அப்படி தான் பண்ணுவீங்க? அப்படித்தான் பண்ணுவோம். இப்போ இந்த மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குதுங்கம்மா? பால் இல்லைங்க, பால் வத்தி போச்சு. ஏன்னா இப்போ சினையாக இருக்குதுங்களா? ஓ, எவ்வளோ லிட்டர் பால் வந்து நம்ம மாடுக்கு கறக்கும்? வத்தக்கரை தான் வாங்கிட்டு வருவோங்க. ஒரு 4 லிட்டர் 5 லிட்டரோட தான் வத்தக்கரை தான் வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இளங்கரை வச்சுக்க மாட்டாங்க. அளவா முடிச்ச அளவு கலவா அத்தனை மாதிரி வாங்கிக்கலாம். வீட்டு கலவா தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ இந்த செட்டு வந்து எப்படிங்கம்மா போட்டிங்க? அது ஆள் விட்டு போட்டோங்க. நல்லா ஓடு செட்டு தான் இல்லைங்களா? ஓடுகள் தான் போட்டிருக்கிறீங்க. நல்லா கூலிங்காக இருக்குதுங்கம்மா. அப்புறம் மாட்டுக்கு அப்புறம் கூலிங்காக இருந்தாக்கா. ஓ, இல்லாட்டி நல்லா இருக்காது இல்லைங்களா? வெயில் வந்தாலும் நல்லா போயிட்டு நம்ம வெயில். ஓ, இது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? யூரின் எல்லாம் போகிறதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க? நாங்கள் வாரக்காடு அங்கே ஓயில் குட்டையில் இங்கே மோந்து ஊற்றிடுவோம். எங்கே அந்த இதுக்கு ஊற்றிக்குவீங்களா? அதில் தென்னை மரத்தை கொண்டு ஊற்றிடுவோம். ஓ, தென்னை மரத்துக்கு ஊற்றிடுவீங்க. சாணமெல்லாம் சாணியா அந்த போட்டுருப்பாங்க. அது கூட அந்த கிடக்குது பாரு, அங்கே போட்டுருவீங்க. தூரக்கொடி போட்டு. ஓ, அது உங்கள் தோட்டத்துக்கு தான் விற்று போடு வாங்கி போயிடுவாங்க. ஓ, என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்கம்மா நீங்கள்? 2000. ஒரு டிராக்டர் 2000ங்களா? 2000. ஒவ்வொருத்தரும் 3000 3500 வித்துட்டு இருக்காங்கம்மா. அது இங்கே 2000 போகுதுங்க. நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்க இல்லைங்களா? தீவனம் என்னென்னம்மா கொடுக்குறீங்க இங்கே? வெள்ளாடு ஒன்று வச்சுருக்கிறீங்க இல்லைங்களா? இது சாமி கடைங்களா? நல்லா சூப்பராக போட்டிருக்கீங்கம்மா, நல்லா அருமையாக இருக்குங்க செட்டு. இந்த ஆடுகளுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்கீங்கம்மா? என்ன தவளைங்கம்மா அது? இது என்ன தலைங்கம்மா? சுத்தி தலைங்க. சுத்தி தலைங்கிறது
இறங்காட்டில் இருக்குங்கோ ஆ அது கொண்டு வந்து கட்டி விடுறதானுங்கோ ம் அப்புறம் சோத்தாக்கி கரைச்சி வைக்கிறதானு. அவ்வளோதான் நீங்கள் இப்படி தான் கொடுக்குறீங்க. செம்பரி ஆடு எத்தனை வச்சுருக்கிறீங்கம்மா? வாருங்கோ இது அதான் படிக்காது 5-6 உருப்படி இருக்குது செம்பரி ஆடு. ஓ இது எப்படிங்கம்மா? இது நீங்கள் விலைக்கு கொடுக்குறீங்களா? விலைக்கு பார்த்தா கொடுத்துட்டுங்க 2 ரூபாய் இருந்து ஆ நல்லா குட்டி போட்டுருக்குதுங்க நல்லா பெருசானா தான் கொடுக்க முடியும். சின்னதாக இருக்கும்போது கொடுக்குறது இல்லை, பெருசாகும் போது பெருசானா தான். என்ன ரேட்டு கொடுப்பீங்கம்மா நீங்கள்? செம்மறி ஆடுனா என்ன ரேட்டு கொடுப்பீங்க? செம்பரியாடு இது அப்படிதான் 5000 போகுங்க வர அந்த குட்டி. ம் 5000 போகுங்களா? 5000 போகும். ஓ வெள்ளாடுங்கம்மா? வெள்ளாடு விற்கிற மாதிரியே இல்லைங்க, அதான் சாமி குட்டுருக்குதுங்க கடை. பொட்டை குட்டியெல்லாம் போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விற்று போடுங்க காசாப்கார். பொட்டைக்குட்டி அளவாக வச்சுட்டு விற்று போடுங்க. விற்றுருவீங்களா? ஓ ஆனால் கிடாய் போட்டுச்சுன்னா நீங்கள் அதை சாமி குட்டுருவீங்க. சாமிக்கு அது கற்பூராயம் குட்டுருக்குது, இது பண்ணாரிக்குங்கோ. அவங்கள கற்பூராயத்துக்கு குட்டுருக்கீங்க. பண்ணாரி குட்டது எதுங்க? பாருங்க அந்த பக்கம் அவரை வந்து பண்ணாரி குட்டுருக்குறீங்க. எப்போங்க? பண்ணாரிக்கு தை மாதம் தான் போகும். ஓ இந்த தை மாதம் இல்லைங்களா? ஓ சாமிக்கு விட்ட கடாயை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இல்லைங்களா? அப்படியே நல்லா பார்க்குறாரு. அதான் அவனை என்ற வைய எடுப்பாருங்கோ, அது அப்படித்தான் நிற்குங்க. மற்ற யாருமே தொட முடியாது இல்லைங்களாம்மா? நான்லாம் பிடிக்கவே மாட்டேங்க, செஞ்சுட்டு போயிடும். தூக்கிடுவோம் இல்லைங்களா? அதுக்கு வேண்டி அவன் மனம் எல்லாம் பிடிப்பானுங்க. அவர் தான் பார்த்துக்குவாரு. இது போக தீவனங்கள்லாம் என்னம்மா? கல்நீர் வந்து வீட்டுகளுக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவீங்களா? வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோங்க. புண்ணாக்கு பரவாயில்லைங்களாம்மா? இந்த தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம்? பையனை வச்சுட்டு வேலைக்கு போக முடியாதுங்க, பள்ளிக்கூடம் தாட்ட விடுங்க. அவங்க 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. இவனை விட்டு போட்டு நான் வேலைக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் தாட்டி விட்டு ஒரு நாளைக்கு நல்லா இல்லைன்னா மத்தியானத்துக்கு கூட்டிகிட்டு வர விடுங்க. பையனுங்களா பேரனுங்களாம்மா அது? ஓ சரி 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 மகன் பைக்கு. ஓ சரி சரி சரிங்க. அப்புறம் அவனை கொண்டு விடணுங்க, கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் நம்ம வேலைக்கு போன இதை வச்சுட்டு கொண்டு விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஓ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அதெல்லாம் வேலைக்கு போடணுங்க. இப்போ பேரனும் பெருசு பண்ணுறதுக்கோசரம் இந்த 10 வருஷமாக அவனை பார்த்துட்டு எங்கேயும் போகிறதுக்கு. நீங்கள் எந்த ஊருங்கம்மா? நீங்கள் கோயம்புத்தூர் தானுங்களா? நாங்கள் இந்த ஊர் தானுங்க. தமிழ் நல்லா பேசுகிறீங்களாம்மா? அந்த நாங்கள் இந்த இருக்கிறவங்க பூரா தமிழ் தான் பேசுவாங்க, அந்த வார்த்தையெல்லாம் வராதுங்க. கொங்கு தமிழ் நல்லா இருக்குங்கம்மா. வாங்க போங்கங்கிறது நல்லா சூப்பராக பேசுகிறீங்க. சாப்பிட்டீங்களாம்மா? இன்னும் தானுங்க போய் குளிச்சுட்டு அவனுக்கும் தண்ணி பார்த்து விட்டுட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் போட்டு மேவு ஏதோ ஒரு மேவு நீங்கள் வெட்டுறதுக்கு இப்போ போவீங்களா? இந்த மாதிரி போவோங்க, மாட்டில் முப்பது சாணியில் வச்சு கொட்டி. ரொம்ப நல்லா பேசுகிறீங்கம்மா. நான் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். நாங்கள் எப்பவுமே தமிழ் தானுங்க, ஒரு வார்த்தையும் தெரியாது. இங்கிலீஷில் ஒன்றும் தெரியாதுங்களா? உங்களுக்கு நான் படிக்கவே இல்லைங்க. சரிங்கம்மா. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரொம்ப அருமையாக தமிழ் பேசுனீங்கம்மா. நம்ம கோயம்புத்தூர் பாஷை உங்ககிட்ட பேசணுன்னு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மரியாதை எப்படி பேசணும், வாங்க போங்கங்கிறது உங்களை பார்க்கும்போது தான் கற்றுக்கணும் போல் இருக்குது. ரொம்ப நன்றிம்மா. ஓகே. அம்மாங்க வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு தமிழில் சூப்பராக பேசுனாங்க. இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இந்த வீடியோ பண்ணேன். ஏன்னா சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சமையல் செய்யணும் தம்பி அப்படின்னாங்க. இருந்தாலும் அந்த ஒரு இடைவிட்ட ஒரு கேப்பில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.